பமகரி சன்னாத தனு மனிஷா. நம்ம சாஸ்திரம் நிறைய விஷயத்தை சொல்கிறது. அதில் சொல்லக்கூடிய ஒரு முதல் வார்த்தை மாத்ரு தேவோபவ. இது பெண்களும் தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும். பெரியவாள்லாம் நிறைய பேர் இருக்கள், உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய நிலைமையில நான் இல்லை, நீங்களாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுண்டவா. ஆனாலுமே ஒரு வியாசபீட்டத்தில் இருந்தால் ஏதோ நமக்கு நம்ம ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்த 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கும்பமேளாவுக்கு போகணுங்கிற அபிலாஷை இருக்கலாம். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஜம்முன்னு இருக்குது. பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றின்னு ஆண்டாள் பனித்தலை விழும்போது பிரயாக்ராஜில் எல்லாரும் போய் ஜம்முன்னு தீர்த்தம் ஆடிட்டு வரா. அந்த பிரயாக்ராஜில் ரொம்ப நல்லது, அதெல்லாம் புண்ணியம் கிண்ணியம் எல்லாம் சொல்கிறோம். இன்னைக்கு ஆர்திரா தர்ஷனம் இருந்ததுனால உத்தரகோசமங்கைன்னு ஒரு க்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம், ராமேஸ்வரம் திருப்புல்லானி போகிற வழியில் உண்டு. ரொம்ப பிராச்சீனமான சிவனுடைய ஆலயம். அங்கே மரகதத்திலேயே நடராஜருடைய திருமேனி இருக்கும், விக்கிரகம். அதுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா திருமஞ்சனம் பண்ணியிருப்பா. அதனால் ஒரு பக்கம் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் ஆறுது. வைகுண்ட ஏகாதசி நன்னாள்னா இப்போ ராப்பத்து ஆரம்பிச்சுடுத்தோ வைகுண்ட ஏகாதசியிலேருந்து. அதனால் எல்லா கோவில்கள்லையும் திருவாழ்மொழி சேவிச்சுட்டுருப்பா. எல்லாம் நன்னா இருக்குது. ஆனால் இதெல்லாம் போயும் பிரயோஜனப்படாது பெத்த அம்மாவை பார்த்துக்கலேனா. மாத்ருதேவோபவ. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரெஸ்பெக்ட் யுவர் மதர், if you are making your mother sit and die in a very very desperate state, என்ன திருமஞ்சனம் பண்ணியோ எந்த கும்பமேளால போய் தீர்த்தமாடியோ அதுக்கு பிராயஷ்சித்தம் ஆகாது. அதனால்தான் சாஸ்திரம் சொல்லும்போது ரொம்ப அழுத்தி சொல்கிறது மாத்ருதேவோபவ. நிறைய உபன்யாசங்களில் அடியேன் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்து சொல்வேன். ஆபஸ்தம்பர் என்ன பண்ணிவிட்டார், லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் கேஸ் ஸ்டடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி கேஸ் ஸ்டடி பலது கொடுக்குறார். ஒருவேளை பெத்த அப்பாவுக்கு சாரித்திரம் சரியில்லை, கேரக்டர் சரியில்லாத அப்பாவை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அப்பாவையும் பார்த்துக்கணும். இப்போ அம்மாவை பார்த்துக்கணும்னா அப்பாவை விட்டுள்ளாமான்னு கேட்டால் அப்பாவையும் பார்த்துக்கணும். ஆனால் ஒருவேளை அப்பாவுக்கு சாரித்திரம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னு கேட்டார் ஆபஸ்தம்ப மகர்ஷி. அவர் சொல்லிட்டார், அப்பாவுக்கு ஒருவேளை சாரித்திரம் இல்லைன்னா வீட்டை விட்டு அமுச்சுடலாமா, அந்த இடத்துல ரூல் இருக்குது. அப்போ அடுத்த கேஸ் கேட்குறாரு ஆபஸ்தம்பர். எப்படி யோசிச்சிருக்கா பாருங்க. ஒருவேளை அம்மாவுக்கு இருந்துடுத்துனா அந்த சாரித்திரம் சரியில்லைன்னா, அம்மாவுக்கே சாரித்திரம் இல்லைன்னாலும் அப்போ கூட அவளை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும்னு சாஸ்திரம். மாதே தேக்கே ஒரு வேர்ஸ்ட் சினாரியோவை எக்ஸாம்பிளாக கொடுத்து சொன்னால், அப்படின்னா அம்மாவை எல்லா காலகட்டங்களிலும் பார்த்து கொள்ள வேண்டும். மாத்ருதேவோபவ. அதனால தான் பெரியவாள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கள். கயாஸ்ராத்தம் பண்ணும்போது பிண்ட பிரதானம் பண்ணுவேள். அங்கே வட்டதளம்னு ஒரு இடம் உண்டு. வட்டவிருட்சம் கீழே பண்ணிவிட்டு விஷ்ணு பாதத்துக்கிட்ட போவேள். அப்போ அம்மாவுக்கு பிண்டம் கொடுக்கும்போது அம்மாவுக்குத்தான் ஜாஸ்தி பிண்டம், அப்பாவுக்கு பாவம் அது கொஞ்சம் குறைச்சல் தான். அது குறைச்சல், அவர் டயட்டில் இருப்பார். சிவபெருமான் தான் ஒரு கர்ப்பவதியை காக்க வரும்போது கூட அவர் தந்தையும் ஆனவர் அல்ல, தாயும் ஆனவர் தான், மாத்ருபூதம் தான். அதனால் தாய் என்பவளுக்கு அவ்வளவு விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ மாத்ருதேவோ பவங்கிற இந்த சாஸ்திர வாக்கியத்தை கடைப்பிடிப்பவனே நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளையாக கடைப்பிடித்தால்தான் அவனுக்கு குருஸ்தானம் நிலைக்கும். கிருஷ்ணர் மாத்ருதேவோ பவங்கிற வார்த்தையை கடைப்பிடிச்சாரா இல்லையா? ஏன்னா அவர் குருன்னு கொண்டாடணும்னா அவர் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுமே. குழந்தை பிறக்க போகிறது, சிறைச்சாலையில் பிறந்துடுத்து. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளுக்கு நீங்கள் வேர் யூ பார்ன் எல்லாரையும் கேட்பா பாருங்க. நான் இந்த நர்சிங் ஹோமில் பிறந்தேன், இங்கே தான் இசபெல் இருக்குது, கல்யாணி இருக்குது, ஏதாவது சொல்லுவார். கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்? மதுரா ஜெயிலில் தான் அவர் பிறப்பே. ஜெயிலில் பிறந்தார் கிருஷ்ணர். பிறக்கும்போது நள்ளிரவு, எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்திருந்தது. கொட்டுன்னு மழை கொட்டித்து. ஜெயிலுக்குள்ளே வரல. அந்த மாதிரி அப்போல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி கட்டி வச்சுருந்தா. அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஜெயில் வெளியிலெல்லாம் மழை ஜோன்னு கொட்டுறது. கொட்டும்போது குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே இவளுக்கு எங்கே பிறந்ததுன்னு தெரியல. ஏன்னா இது சாதாரணமாக அழக்கூடிய குழந்தை அல்ல. அதனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம். ஏதோ தொப்புள் மட்டும் தெரியறது. கரெக்டாக அந்த தொப்புள் கொடியை அப்படியே அறுத்துட்டார் அப்பா வேத மந்திரம் சொல்லிட்டு. குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா உள்ளே இருட்டு, வெளியில் இருட்டு, பிறந்த குழந்தையும் கருப்பு. என்னப்பா இது எங்கே கண்டுபிடிக்கிறது? பிள்ளாய் நீயே உனக்கு என்னை காண்பின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சிரிச்சுதான். அது சிரிச்சதுல 32 பல்வரிசையின் வெளிச்சத்தில் அந்த குழந்தை தெரிஞ்சு கொடுத்தான் இங்கே இருக்குன்னுட்டு. சின்ஸ் ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பாய்,
He had to prove at every moment that he has something extra than the ordinary. ஆர்டினரிக்கு பல்லே இருக்காது, இதுக்கு 32 இருக்கு. அதனால அத்புதம் பாலகம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாரியுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்ஹ வைதூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்திரகுந்தளம் உத்தாம காஞ்சி கத கங்கணாதிபீர் விரோச்சமானம் வசுதேவமைக்ஷதன்னு சுகபிரமம் ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுக்கிறார். குழந்தை பிறந்துடுத்து. பிறந்த குழந்தைகிட்ட கேட்டாச்சு, நீ எங்கே இருக்கேன்னு. அது 32 பல்வரிசையின் வெளிச்சத்தில் ஆனுக்கு சிரிச்சு காமிச்சுதான் அந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுடுத்து. அந்த வெளிச்சத்தில் என்ன தெரிஞ்சுதான், அம்மாவுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா 2 கை வேற இருக்குது, அதில் சங்கு இருக்குது, சக்கரம் எல்லாம் இருக்குது. பயந்துட்டா அம்மா. ஐயோ, இது சிசிடிவிலெல்லாம் தெரிஞ்சு போயிடுமேடா ராஜா, எங்கள் அண்ணா அதையே இல்லை பார்த்துட்டு இருக்கான், நீ இந்த மாதிரி 4 கையோடெல்லாம் பிறந்துட்டியான்னு உனக்கு என்ன வேணாலும் வந்து பண்ணுவனே, அதனால பிள்ளாய் நான் உனக்கு ஆதேசம் இடுகின்றேன், அந்த 2 கையும் மறைச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா 2 கையும் மறைச்சுக்கோ, 32 பல்லையும் எடுத்து தூக்கி போட்டுரு. இந்த குழந்தை உடனே போட்டுடுத்தான், 2 கையை மறைச்சுட்டு தான். 24 வயசுக்கு காட்டுக்கு கிளம்புவேன்னு அப்பா பேச்ச கேட்டு கிளம்பிய ராமர் வசதியா, பிறந்த உடனேயே அம்மா பேச்ச கேட்ட கிருஷ்ணர் வசதியா? மாத்ருதேவோபவ. அப்ப கிருஷ்ணர் பிறக்கும் போதே உபசம்ஹர விஸ்வாத்மன் ஆதௌ ரூபமலௌகிகம் சங்க சக்கர கதா பத்மஸ்ரீயா ஜுஷ்டம் சதுர்புஜம். 4 கையில் 2 கையை மறைச்சுக்கோன்னு அம்மா சொன்னா கேட்டுடுத்து குழந்தை. அப்படின்னா மாத்ருதேவோபவங்கிற வேத வாக்கியத்தை பரிபாலனம் செய்தவன், தான் முதலில் கடைப்பிடித்து பிற்காலத்தில் உபதேசித்தவன் குருவாயிருக்கான். அவனே கிருஷ்ணனானபடியால் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது, சரி சுவாமி அம்மாவுக்கு பண்ணிவிட்டார் இல்லையா, டேடிக்கா லேடிக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ லேடியே சொல்லியாச்சு, இப்போ டேடியை சொல்ல வேண்டாமா, திருத்தந்தையாரை சொல்ல வேண்டாமா, பித்ருதேவோபவ. ஞாபகம் வச்சுங்கோ, இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டி தேவகி தவித்தாள். ஏன்னா she has lost 6 children right in front of her eyes. அவ கண்ணெதிர்க்கே கொடூரமான முறையில் கொன்று தீர்த்து விட்டான் கம்சன். He was a person who didn't even deserve a pound of flesh. The merchant of Venice சொல்லுவா பாருங்க, pound of flesh closest to the heart without a drop of blood. அந்த மாதிரி கொடூரமானவன் கம்சன். 6 குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய் எதிர்க்கே கொண்டு இருக்கான். லுக் அட் ஹர் மென்டல் ஸ்டேட். இப்போ நம்ம அதுக்கு பெரிய பெரிய பேர்லாம் வச்சுருவோம், தெரப்பிக்கு போகணும், ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் தெரப்பி, யூனோ இட்ஸ் சைக்கிள், 15 days நம்ம டிப்ரெஷன், பே ஆஃப் பெங்காலில் வருதோ இல்லையோ நமக்கு வந்துடுது டிப்ரெஷன். அதனால் இதெல்லாம் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, அவளுடைய நிலைமையில் 6 குழந்தைகளை இழந்திருக்கா. 7வது குழந்தைய I don't know if it is medically possible. I'm sure there'll be experienced medical practitioners here. கிட்டத்தட்ட எம்ப்ரியானிக் டிரான்ஸ்ஃபர் மாதிரியே நடந்திருக்கு. அவளது மிஸ்கேரேஜ்னு சொல்லிவிட்டா. 7வது அந்த பலராமருங்கிறது மிஸ்கேரேஜ்னு போய் ரோஹிணி கர்ப்பத்தில் போகிறது. 8வது குழந்தையா இந்த குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு என்ன துக்கம், she couldn't even feed the child with the initial milk called colostrum-னு ஒரு பால் உண்டு. அம்மா ஈன்றெடுக்கக்கூடிய அந்த ஒரு தாய் ஆன்டிபாடிஸோடு இருக்கக்கூடிய ஒரு வசத்தியான பால், அதால் கூட ஃபீட் பண்ண முடியல அந்த குழந்தை ரட்சிக்க வேண்டி ஒரு பழக்கூடையில் இட்டு அனுப்பித்தாள். அதை சுமந்து கொண்டு செல்கின்றார் வசுதேவர். வசுதேவர் போகணும் நினைச்சா அவர் கையில தான் ஒரே விலங்கா இருக்கே, நல்ல ஃபெட்டர்ஸ்லாம் இருக்கே. இப்போ பித்ருதேவோ பவங்கிற வார்த்தையை ரட்சிக்கணும். வேதம் சொல்றது, எந்த பகவானை பிரார்த்தித்தால் அவித்யா அமிர்தம் அஷ்ணுதே வித்யா அமிர்தம் தீர்த்வா அவித்யா மிருதம். அதாவது எவன் ஒருவன் கர்மயோகத்தால் ஞானயோகத்தால் இந்த உலகை கடந்து மோட்ச உலகுக்கு செல்கின்றானோ, அதுக்கு தான் சொல்றார், சரமதச்சருணாதிவ தேவகி பதிரமுச்சத ஸ்ருங்கலதஸ்திரத் நிகில நிபந்தன நிவர்த்தக சந்நிதோ விலகனம் நிகழஸ்ய கிமத்புதம். அதாவது இவர் கையில் 2 பக்கமும் விலங்கு இருக்கு, நல்ல சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது வசுதேவர் இந்த சிறைச்சாலையை விட்டு செல்ல வேண்டும். அப்ப தேவகி என்ன பண்ணா, அந்த குழந்தைய பழக்கூடையில வச்சுட்டு நேராக அவர் கையில கொடுத்த வேகத்தில் என்ன ஆச்சு, அந்த கையில போட்டிருந்த விலங்கு தானா ரிமூவ் ஆகி கீழே விழுந்துட்டு. அப்போ உடனே வியாக்கியாத்தா கேட்டார், எவன் ஒருவன்
பிறப்பிறப்பு என்கின்ற கர்மபந்தனத்தையே வெட்டி விடுவானோ. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. கிருபயா பாரே. இந்த பிறப்பிறப்புங்கிறது ஒரு சங்கிலி, அதை வெட்டி விடணும். இதை நான் நீங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டவா. யூ ஆர் அக்கஸ்டம்ட் டு ரீடிங் புக்ஸ் ஆஃப் இம்மென்ஸ் கண்டென்ட். நிறைய மகான்கள் பேச்செல்லாம் கேட்டிருக்கள். அந்த காலத்து சின்மயானந்தாலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய பெரியவா வரைக்கும் அத்தனை பேர் தான் கேட்டிருப்பேள். இப்போ நான் காலேஜஸ்க்கெல்லாமும் போகிறேன் உபன்யாசம் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட அது மோட்டிவேஷ்னல் டாக். உபன்யாசனே யாரும் வரமாட்டா. இட் இஸ் அ மோட்டிவேஷ்னல் டாக். இதே மாதிரி தான் சொல்லுவேன். அது மோட்டிவேட் ஆறாளோ இல்லையா கேட்டுக்க வேண்டியது தான் ஒரு உபன்யாசம். அப்போ நான் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லும்போது அந்த ஒரு 18 to 23 ஏஜ் குரூப்பில் இருக்கவாளுக்கு சட்டுன்னு அது புலப்படாது. புலப்பட்டாலும் அவன் என்ன சொல்கிறா, இன்னொரு ஜென்மம் தானே சார், எடுத்துகிட்டு போனால் இப்போ என்ன, அதுக்கு எதுக்கு இப்போவே உட்காந்து கவலைப்படணும் இல்லையா, இன்னொரு ஜென்மம் எடுத்துகிட்டு போயிடலாமே. இப்போ நீலாங்கரைன்னா வேறு எங்கேயாவது பாலவாக்கம் எங்கேயாவது பிறக்க வேண்டியது தான். இது பெரிய விஷயமானு கேட்டால் நான் சொன்னேன், நீலாங்கரையிலேருந்து பாலவாக்கமோ நீலாங்கரையிலேருந்து ஓஎம்ஆர்லேயோ பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் இப்போ ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோனே. என்ன சொல்லிட போகிறேன் சொல்லுங்க ப்ளீஸ், வி கிவ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் ஸ்பீக் அப்படின்னா. நானே ட்விங்கிள் ட்விங்கிள் கற்றுருக்கியா அப்படின்னு. ஓ கற்றுருக்கேன் சார், சச் அ பியூட்டிஃபுல் ரைம், தட் இஸ் த ஒன்லி திங் யூஸ்ஃபுல் தட் ஐவ் லேர்ன் டில் நவ் அப்படிங்கிறது. அதனால் ட்விங்கிள் ட்விங்கிள் கற்றுண்டாச்சு. அப்புறம் 2 பேர் அந்த மலை உச்சியிலேருந்து போய் உருண்டு விழுந்தா. அதில் 2 பேர் ஒருத்தர் விழுந்தா. அது தீர்த்தம் எடுக்கணும்னு அது கணத்துக்கு போச்சு, அது ஆச்சாரம். அதனால் அது போய்ட்டு கீழே உருண்டுடுத்து. இன்னொன்று ஒரு கருப்பாடு வச்சுட்டு இருந்தது. அதனுடைய ரோமங்கள்லாம் எடுத்து அது 3 பாகமாக பிரித்து கொடுத்தது. இதெல்லாம் அது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கு. ஏதோ தைத்திரிய பிராமணம் தைத்திரிய ஆரண்யகம் மாதிரி படித்து வச்சுருக்கு. இதெல்லாம் படித்து முடித்தோடனே நீ எலிமெண்ட்ரி ஸ்கூல் போனியா? ஓ எஸ் சார். அதில் ப்ளூமியூல் ரேடிக்கல்லாம் படித்தேன். நன்னா படித்தேன் சார். அந்த கிரகங்கள்லாம் படித்தியா? மர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இதெல்லாம் படித்தியா? அதெல்லாம் படித்தேன் சார். அப்புறம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதுவேன், ஞாபகம் இருக்கா? ஓ நன்னா ஞாபகம் இருக்குது சார். நீ எழுதின காலகட்டத்தில் நாட் லெஸ் தென் 1000 வேர்ட்ஸ் யூ ஹவ் டு ஆன்சர்னு எழுதுவாளே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதுதான் சார் கஷ்டமாக இருந்தது. அது முன்னும் பின்னும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ், எப்படியாவது 1000 வேர்டை கம்ப்ளீட் பண்ணணுமே. இந்த மாதிரி எழுதிட்டேன் சார், எல்லாம் எழுதிட்டேன். 10ஆம் கிளாஸில் என்ன பண்ணேன், அப்போ தான் சார் டைலமா, எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல, எனக்கு மேத்ஸே வராது, ஆனால் பாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டா நான் இன்ஜினியர் ஆகிடுவேன்னு விட்டு. நல்லா என்ன இருந்தாலும் பாட்டி வார்த்தையை மீறப்படாது இல்லையா சார். மேத்ஸில் நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். இன்ஜினியரிங் எடுத்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஏன் சார் கொடுமையை கேட்குறேன்? இந்த செமஸ்டரில் படித்தது இப்போவே எழுதி மறந்துடணும், அடுத்த செமஸ்டரை புதுசாக ஆரம்பிக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்து. நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஆமாம் சார், சொல்ல சொல்ல கஷ்டமாக இருக்குது, இதை நீ மறுபடியும் பண்ணணும், யூ ஹவ் டு ரிப்பீட் திஸ். அப்போ தான் அது சொல்லிடுது, கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. யோசிச்சு பாருங்கோ, இந்த 23 25 வயசில் இந்த உலகத்தில் உங்காத்து பேரனோ பிள்ளையோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்போது தான் சங்கரரும் இதை பாடியிருக்கார். ஏன்னா அவர் வயசே 32க்குள்ளே பரமபதிச்சுட்டார்னா என்ன மெச்சூரிட்டி அவளுக்கெல்லாம் இருந்திருக்கணும். ஹவு தே வேர் ஏபிள் டு see and foresee. அப்போ அந்த கர்ம பந்தனத்தை அறுத்து விடுபவனே நாராயணன், ஜகத்குரு.